ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் எப்படியாச்சும் துரத்தி விட்டுறணும்னு முடிவு பண்ணி சாமுண்டேஸ்வரி கிட்ட, கார்த்திக் வந்தனால தான் உனக்கு இது மாதிரிலாம் நடக்குது, உன்னோட ராசிக்கும் கார்த்திகோட ராசிக்கும் ஒத்து வரல போல இருக்கு அப்படின்னு கார்த்திகை துரத்துறதுக்கு பிளான் பண்றாங்க. சந்திரகலா அதே யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சாமுண்டேஸ்வரி நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு இருக்காங்க பூஜை ரூம்ல. சாமுண்டேஸ்வரி சந்திரகலா வர்றாங்க. அவங்க மெய் மறந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி இதுதான் சரியான சமயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா, சாமுண்டேஸ்வரிக்கு தெரியாம சாமி பக்கத்துல இருந்த குத்து விளக்க அப்படியே சாய்ச்சி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, சாமுண்டேஸ்வரி முந்தானிய அந்த எரிஞ்சிட்டு இருக்க குத்து விளக்கு மேல அப்படியே வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி முந்தானியில அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சாமுண்டேஸ்வரிக்கு அது தெரியவே இல்லை. அவங்க மெய் மறந்து சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அப்படி ஜன்னலா காமிக்கிறாங்க. போடி போ, நீ காலி ஆயிட்டேன்னா அப்புறம் நான் வைக்கிறதா இங்க சட்டம். அந்த சிலம்பம் வந்திருக்கான் பாரு, அவனையும் துரத்து விட போறோம் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா ஏதோ கருகிற வாசம் அடிக்குது. சாமுண்டேஸ்வரிக்கு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அவங்க முந்தாண்டி தீயில பட்டுட்டு இருக்கு. கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கூப்பிடுறது சந்திரா சந்திரான்னு தான் கூப்பிடுறாங்க. அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க சந்திரகலா மேல சாமுண்டேஸ்வரி. ஆனா அந்த ஒரு நன்றிக்கும் கூட ஒரு பாவ புண்ணியம் பார்க்காம தீய வச்சு விட்டாங்க சந்திரா. ஆனா சந்திரா வரல, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க சத்தம் போட்டதை பார்த்து வீட்டுல இருக்க எல்லாருமே ஓடி வர்றாங்க. பார்த்தா முந்தானில தீ எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த தீய அணைச்சிட்டு முதல்ல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி கூட்டிட்டு போயிடுறாங்க. என்னாச்சு, நல்லா இருக்கா அம்மா, எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. மயில் வாகனம் சும்மா வாய வச்சிட்டு இருக்கிறாரு. அவரு சொல்றாரு, இதுக்குதான் அத்தை ஆண்களை பத்தி தப்பா இது பண்ணக்கூடாதுங்கிறது. இப்போ உங்களை காப்பாத்தினது யாரு, ஒரு ஆண் தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. சே, ஒரு ஆணுக்காக ஒரு ஆணும் கூட குரல் கொடுக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாத மாதிரி, அக்கா அக்கா எனக்கா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவ எப்படிக்கா இருக்கா, நல்லா இருக்கியா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, பேசாம இரு. அக்கா நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதக்கா. உன்னை கோயில்ல வெட்ட வந்தவங்களும் சரி, அதுக்கப்புறம் செங்கல் சுவலையில கொல்ல வந்தாங்க, அப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு. எனக்கு என்னமோ இது எல்லாமே வச்சு பாக்குறப்போ எனக்கு ஒரு டவுட்டா இருக்குதுக்கா. என்னடி டவுட்டு? இல்ல, அந்த பாடி கார்டு வந்தான்ல, அதுல இருந்தே சரியில்லைக்கா. ஒரு சில பேர் சிலருக்கு ஒத்து வராது, சில ராசிக்கு சில ராசிகள் ஒத்து வராது, அது மாதிரி இவன் நமக்கு ராசி இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க சந்திரகலா. அதுக்கு இதை கேட்ட ராஜாவுக்கு கோவம் வந்துருது. என்ன சந்திரகலா இப்படி பேசிட்டு இருக்க நீ? அவன் தான் இந்த குடும்பத்திலே காப்பாத்திட்டு இருக்கான். நமக்கு வந்த பிரச்சனைகள்லாம் காரணம் அவன் தான் நீ சொல்ற. ஆனா நமக்கு வந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவன் தான் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி சொல்றாங்க, ஆமா அப்பா சொல்றது கரெக்ட் தான். அவனை பார்த்தா கொஞ்சம் திமிர் பிடிச்ச மாதிரிதான் இருப்பான். ஆனா அவன் தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீர்த்து வச்சிருக்கான். துர்கா சொல்றாங்க, ஆமா சொல்றது கரெக்ட் தான். அவன் தான் நம்ம குடும்பத்துல இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம காப்பாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே, அக்கா என் மனசுல ஒரு உணர்வு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். அவன் வந்த பின்னாடிதான் பிரச்சனை எல்லாமே வந்தது. எனக்கு என்னமோ அவனை அனுப்பிட்டா எல்லாமே சரியாயிரும் தோணுதுக்கா. இதெல்லாம் கேட்ட சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, நீ சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவனை நல்லா ஃபர்ஸ்ட் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா நான் எது சொன்னாலும் உன்னோட நல்லதுக்கு தான்க்கா சொல்லுவேன். அவனை வேலையை விட்டு அனுப்பியிருக்கா. இல்ல சட்டனே நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், நம்ம குடும்ப ஜோசியர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. இது எல்லாத்தையுமே கேட்ட சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, அவன் மட்டும் நல்லவனா இருந்தா அவனுக்கு நல்லது, அதே கெட்டவனு தெரிஞ்சதுதான் அவனுக்கு தான் கெட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்குது மயில் வாகனத்துக்கு. பொழப்ப பாரு, அவன் காப்பாதுதான் இவங்க உயிரோட இருக்காங்க, அதுக்குள்ள அவனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனை யாருமே டச் பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. என்ன முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த, நீங்க ஜோசியர் அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி 90 செகண்ட் ஆச்சு, இன்னும் யாருமே முடிவெடுக்கல, போய் கூட்டிட்டு வரல, அதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள இருங்க, நாங்க போய் கூட்டிட்டு வருவோம்ல அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. அதுக்கப்புறம் ஜோசியர் அம்மாவை கூட்டிட்டு வர்றாங்க. வர்றப்பே பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை பத்தி தான் வத்தி வச்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு ஆளை நாங்க வேலைக்கு சேர்த்தனோம், அவன் வந்ததுல இருந்தே சரியில்லாம இருக்கு அப்படி இப்படின்னு இவங்க பாட்டுல தூபம் போட்டுக்கிட்டே அந்த அம்மா கிட்டே சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. வந்தோடனே சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, இப்படி என்னோட முந்தானில தீ பத்திக்குச்சு, எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது, அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படிங்கும் போது, அக்கா எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிதாங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சந்திரகலா சொல்றாங்க. ஜோசியர் அம்மா சொல்றாங்க, வீட்டுல இருக்கவங்களோட எல்லாத்தோட ஜாதகமும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சந்திரா கிட்ட சொல்றாங்க. அக்கா மாமாவோட ஜாதகம் அது இல்லைன்னு எப்பவுமே தெரியுமே, மத்ததை எடுத்துட்டு வா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சுவாதி துர்கா கிட்ட கேக்குறாங்க, ஏக்கா இந்த ஜாதகம்
ஜாதகம், சகுனம் இதெல்லாம் நம்புறியாக்கா? அதுக்கு துர்கா சொல்றாங்க, இங்க பாரு பெரியவங்க அது இதுன்னு வச்சிருக்காங்க. அதை அலசி ஆராயக்கூடாது. அம்மா இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்கல்ல, நம்மளும் இதை ஃபாலோ பண்ண வேண்டியதா? அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க துர்கா. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சின்ன பிள்ளைலாம் அம்மா சொன்னதை ஃபாலோ பண்ணலாம். இப்பதான் நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இவதான் புத்திசாலியாச்சே, சொல்ல சொல்லு, ஏன் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்ல சொல்லு அப்படின்னு துர்காவும் சொல்றாங்க. ஸ்வாதி சொல்றாங்க, அப்ப சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. ஸ்வாதி, இது மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு தெரியுமா? பல நேரத்துல நமக்கு குழப்பம் வரும். சில சமயங்கள்ல எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம முடிவெடுக்கிறதுக்கு குழப்பம் வரும்ல, அதான் ஜாதகம், ஜோசியம், நல்ல நேரம், கெட்ட நேரம் இது எல்லாமே நம் மனசை கரெக்டா திடப்படுத்துறதுக்காக இது உதவியா இருக்கும். இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளேயே நம்ம வரவே கூடாது. நம்பிக்கை அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளதான் இருக்கணும். சயின்டிபிக்கா இதுக்கு எந்த விளக்கமும் ப்ரூஃபுமே கிடையாது. இப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவேன். இப்போ பாடி கார்டா சித்தி வேண்டான்னு சொல்றாங்க. ஒரே குழப்பத்துல இருக்காங்க அம்மா. அதனால இத ஃபுல்லா ஜோசியத்துல போட்டாச்சு. இப்போ வரக்கூடிய முடிவு கரெக்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். அக்கா நீ சொல்றது சரி, அப்ப தப்பா இருந்த அந்த முடிவு அப்ப வேற ஒண்ணுல படி தூக்கி போட்டுருவாங்க ஸ்வாதி, அதுல போட்டு சமாதானம் ஆயிருவாங்க அப்படின்னு சொன்னோடனே கடுப்பாறாங்க துர்கா. பெரிய டீச்சரிடமா பாடம் எடுக்க வந்துட்டாங்க, கம்முன்னு இருடி அப்படின்னு திட்டுறாங்க. இவங்க பேசிட்டு இருந்த பார்த்தா ராஜா, அம்மா கொஞ்சம் பேசாம இருங்களேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜாதகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சந்திரகலா கணக்கு போட்டுட்டு இருக்காங்க ஜோசியரம்மா. புதுசா வந்த வேலைக்காரனால பிரச்சனைன்னு சொல்லி ஜோசியரம்மாட்ட ஜாடமாடியா சொல்லியாச்சு. இவங்களும் அவனைத்தான் பழி போட போறாங்க அப்படின்னு அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஜோசியரம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுல நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, துர்சம்பவங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது, ஆனா விலகிருச்சு. வஞ்சம், பகை, சூழ்ச்சி எல்லாமே சாமுண்டீஸ்வரிய சூழ்ந்திருக்கு. நம்ம பேசிட்டு இருக்காங்க ஜோசியரம்மா. அப்போ கார்த்திக் அங்க வராரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்காரு. சந்திரகலா சொல்றாங்க, அம்மா நீங்க சொல்றது எல்லாமே கொஞ்ச நாளா நடந்துகிட்டு தாமா இருக்கு, கண்ணுக்கு தெரியாத எதிரிய உருவாகிக்கிட்டே தாமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அங்க கார்த்திக் நிக்கிறாரு. கார்த்திகை பார்த்துட்டு அப்படியே ஜோசியரம்மா கண்ணை மூடி அப்படியே ஞான திருஷ்டிக்க போறாங்க. அப்போ மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு சந்திரகலாக்கு. கண்ணுக்கு தெரியாத எதிரின்னு அவனைத்தான் சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கார்த்திக் எங்க நிக்கிறாருன்னா சாமுண்டேஸ்வருக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. கண்ணை திறக்கிறார். ஜோசியரம்மா சொல்றாங்க, சாமுண்டேஸ்வரி உனக்கு பின்னால ஒரு காவல் தெய்வம் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மீசையை முறுக்கிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு கார்த்திக். அதுவும் கடவுளா அனுப்பி வச்ச காவல் தெய்வம் அப்படின்னு ஜோசியரம்மா சொன்னோன்னு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி பார்த்தாங்க கார்த்திக் நிக்கிறாரு. ராஜாக்கு இதை கேட்டோட ரொம்ப சந்தோஷம். கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரோஹிணி இதுல காமிக்கவே இல்லை, 3 கேர்ள்ஸும் ஹாப்பியா இருக்காங்க. சந்திரகலாதாஸ் கார்த்திகை பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி அப்படியே அந்த ஜோசியர் அம்மாவை பாக்குறாங்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி கண்ணை அசைச்சாங்க. ஜோசியரம்மா அப்பயே புரிஞ்சுக்கிறாங்க, ஓ கார்த்திக் தான் நம்மளை காக்க வந்த காவல் தெய்வம் அப்படிங்கிறத. ஜோசியரம்மா சொல்றாங்க, காளி அம்மா அனுப்பி வச்ச காவல் தெய்வம் இவருதான், திருப்பி அனுப்பிடாத, திருப்பி அனுப்பிச்சேன்னா நஷ்டம் உனக்கு தான். சந்திரகலா நினைக்கிறாங்க, என்னடா இது உள்டாவா எல்லாம் நடந்துட்டு இருக்குது அம்மா அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகலா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரங்கள்ல காக்க வந்த தெய்வம் பிசாசு மாதிரியும் அழிக்க வந்த பிசாசு தெய்வம் மாதிரியும் தெரியும். ஆக்சுவலா இவங்க சந்திரகலாவை தான் பத்தி தான் சொல்றாங்க. அது எல்லாமே மாயை, அதை எதையும் நம்பிராத, சத்தியத்தை மட்டும் நம்பு. தெய்வம் சத்திய ஸ்வரூபம், தெய்வம் மனுஷ ரூபம். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சந்திரகலாவுக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. என்ன இது இந்த அம்மா பாட்டுல காவல் தெய்வம் சத்திய ஸ்வரூபம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை நம்ம நினைச்சது எல்லாமே வீணா போச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சந்திரகலா. ரேவதி சொல்றாங்க, இவனே ஒரு பாடி கார்டு, இவனை போய் கார்டு லெவல்ல சொல்லிட்டு இருக்காங்க ஜோசியரம்மா. துர்கா சொல்றாங்க, ஜோசியரம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மயில்வாகனம், ஆஹா இவன் ஏற்கனவே ரொம்ப திமிரு பிடிச்சவன், இதுல வேற காவல் தெய்வம்னு வேற ஜோசியரம்மா சொல்றாங்க. இவன் பாட்டுல உச்சாணி கும்பல ஏறிடுவானே, அவனை அப்புறம் அசைக்க முடியாதே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. மயில் வாகனத்துக்கு ராஜா சொல்றாரு, அம்மா சேலையில தீ பிடிச்சது அபசகுனமா தான் தெரியுது, அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேம்மா. பரிகாரம் தானே இருக்கு, இந்த ஜாதகத்துக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், இதுதான் பல விஷயங்களுக்கு திறவுகோலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி கிட்ட யாரு ஜாதகம்னு சாமுண்டேஸ்வரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது ரேவதியோடது. இந்த ஜாதகம் ரேவதியோடது அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி பயங்கர கோபமாயிருது. அங்க இருந்து கோபமா போயிடுறாங்க ரேவதி. அந்த